இரும்பு ராடால் உடைத்து திருட முயன்றது தோல்வியில் முடிய உண்டியலை ஸ்டாண்டோடு கழற்றி எடுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள்தான் இவை. ரயில்வே தண்டவாளத்தில் வைத்து உண்டியலை உடைத்து பணத்தோடு தப்பிச் சென்றவர்கள் போலீசில் சிக்குவார்களா? வேலூரை அடுத்த சித்தேரி பகுதியில் இருந்து அமிர்தி செல்லும் சாலையில் சக்தி மாரியம்மன் கோவில் உள்ளது. கடந்த சனிக்கிழமை இரவு வழக்கம்போல் பூஜைகள் முடிந்து பூசாரி கோயில் நடையை அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் மர்ம நபர்கள் இருவர் கோவிலின் முன்பக்க இரும்பு கேட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். கோயிலை சுற்றி நோட்டமிட்டவர்கள் கருவறை வாசல் அருகே வைக்கப்பட்டிருந்த உண்டியலை உடைத்து பணத்தை திருட திட்டமிட்டுள்ளனர். இருவரில் ஒருவர் இரும்பு ராடால் உண்டியலை உடைக்க முயற்சிக்க மற்றொருவர் கோவிலின் வாசலில் காவலுக்கு நின்றுள்ளார். நீண்ட நேரம் போராடியும் உண்டியலை உடைக்க முடியாமல் போனது. இதனால் விரக்தியடைந்த திருடர்கள் அங்கிருந்து வெறும் கையோடு போக மனமில்லாமல் உண்டியலை ஸ்டாண்டோடு கழற்றி எடுத்து பைக்கில் வைத்து தூக்கிச் சென்றனர். மறுநாள் விடிந்தது. வழக்கம்போல் பூசாரி கோவிலுக்கு வந்துள்ளார். கோவிலின் முன்பக்க இரும்பு கேட்டில் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது உண்டியல் காணாமல் போயிருந்தது தெரியவர பூசாரி ஷாக்கடைந்துள்ளார். உடனே கோவில் நிர்வாகத்தினருக்கு தகவல் கொடுத்து சம்பவம் தொடர்பாக அரியூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் உண்டியல் திருட்டு தொடர்பாக விசாரணையை தொடங்கினர். கோவிலில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறுகளம்பூர் ரயில்வே தண்டவாளம் அருகே வைத்து உண்டியலை உடைத்து பணத்தை எடுத்தவர்கள் உண்டியலை தண்டவாளத்தின் அருகே வீசிச் சென்றுள்ளனர். உண்டியலை கைப்பற்றி கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர்.